இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண எனக்கு வந்து 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த 1 லட்ச ரூபாவில் என்கிட்ட வந்து 50,000 தான் இருக்குது. இன்னொரு 50,000 வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுது. அந்த 50,000 வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பேங்க் லோன் போகலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்னு எப்படின்னா, உங்களோட தெரிஞ்சவங்க, அதாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண பார்ட்னராக சேர்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50,000 போடுறாரு, நீங்கள் ஒரு ஆல்ரெடி 50,000 போடுறீங்க. இப்போ டோட்டல் வந்து 1 lakh. ஸோ நம்ம கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ணுற தேவையான அமௌண்ட் கிடச்சிருச்சு. இப்போ அந்த கம்பெனியில் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே. ஏன்னா நான் அந்த கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட் 1 லட்சத்தில் நான் 50,000 போட்டிருக்கேன், அவர் 50,000 போட்டிருக்காரு. ஸோ ஓனர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் 50% வந்து அவருக்கு போயிடும், மீதி 50% வந்து எனக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த கம்பெனியை 1 year ரன் பண்ண பின்னாடி வர ப்ராஃபிட்லையும் 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்குவோம், 50-50ங்கிற மாதிரி பிரிச்சுக்குவோம். இந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆகும். ஃபைனலாக என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 50,000 தேவைப்படுது நம்ம கம்பெனி ரன் பண்ண. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் 50,000 போட்டனால 1 lakh நான் 50,000 போட்டனால அந்த 50% ஓனர்ஷிப் வந்து எனக்கு வந்துடும். அந்த கம்பெனியோட மீதி 50% ஓனர்ஷிப்பை வந்து நான் ஷேர்ஸ் மூலியமா மற்றவங்களுக்கு விற்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷேரை வந்து 1000 rupeesன்னு சொல்லிட்டு ஒரு 50% 50 பேருக்கு நான் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷேர் வந்து 1000 rupeesன்னு சொல்லி 50 பேர் பிரித்து கொடுக்குறேன். அப்போ 50 பேர் அந்த ஷேர்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தேவையான 50,000 வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதில் ஷேருங்கிறத நம்ம எதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 50% ஓனர்ஷிப்பை வந்து ஒருத்தருக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு நான் 50 பேர் பிரித்து கொடுத்துருக்கேன் கம்பெனியோட ஓனர்ஷிப்பை. அந்த பிரித்து கொடுத்த ஓனர்ஷிப்பை தான் வந்து ஒரு ஷேர்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் வாங்கியிருப்பாரு இல்லையா, அந்த 50% 50 பேர் கொடுத்துருக்கோம். அதில் ஒருத்தர் வாங்கியிருக்க அந்த பங்கை தான் வந்து நம்ம ஷேர்னு சொல்கிறோம். சரிங்களா? நம்ம கம்பெனியோட ஓனர்ஷிப்பை 50% ஓனர்ஷிப்பை வந்து சின்ன சின்ன பங்குகளாக பிரித்து வந்து ஷேர்ஸை வந்து ஒரு 50 பேருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அவங்கள காமனாக நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து அவங்கள ஜென்ரலாக சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கம்பெனிக்கு தேவையான மணி வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, 1 lakh கலெக்ட் பண்ணியாச்சு, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். இப்போ 1 yearக்கு அப்புறம் அந்த கம்பெனி மூலிமா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. அது எப்படி டிவைட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து அந்த கம்பெனியில் வந்து 50,000 போட்டிருக்கேன். அப்போ அந்த 50% ஓனர்ஷிப் ஆல்ரெடி என்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த ப்ராஃபிட்டில் வந்து 50% வந்து எனக்கு வந்துடும். அந்த மீதி இருக்க 50% வந்து அந்த 50 பேர் நம்மளோட ஷேர்ஸ் கம்பெனி ஷேர்ஸை வாங்கினாங்க இல்லையா, அவங்க அந்த 50 பேர்த்துக்கு வந்து அது ஈக்குவலாக வந்து அந்த ப்ராஃபிட் வந்து டிவைட் ஆகி கொடுத்துருவோம். சரிங்களா? இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கி விற்கிற இடத்த தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து 2 இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு 2 இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுக்கு இது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கி விற்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிகள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து எல்லா கம்பெனியுமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதனால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ், அதாவது சென்சிட்டிவிட்டி அண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஒரு டாப் 30 கம்பெனி மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதாவது எல்லா கேட்டகரியிலையும், அதாவது இந்த ஆயில், ஆட்டோமொபைல்ஸ், ஐடி, ஃபார்மா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில இருக்க டாப் 30 கம்பெனிஸை மட்டும் எடுத்து அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிறத எடுத்து நம்மளுக்கு வந்து எக்கனாமி வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்செக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து அவங்க கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக வாங்கப்படுதுன்னு அர்த்தம். ஒருவேளை சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஷேர்ஸோட வேல்யூ, அதாவது ஷேர்ஸோட பிரைஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி அவங்க வந்து ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு டாப் 50 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு 50 கம்பெனிஸ் எடுத்து இதே மாதிரி அவங்களும் அந்த கம்பெனிஸ் வந்து எப்படி போகுது, நம்ம வந்து மொத்த எல்லா கம்பெனியும் வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதனால டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து அந்த கம்பெனிஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ணி
அவங்க வந்து நிஃப்டிங்கிற பேர்ல வந்து சொல்றாங்க, நிஃப்டி. ஸோ அந்த டாப் 50 கம்பெனிஸ் எப்படி போகுதோ அதை வச்சு நம்ம எக்கானமி வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.